என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் இன்று உனக்கு வெற்றி வெற்றி என்று வெற்றி முழக்கத்தோடு வந்திருக்கின்றேன். நான் சொல்கின்ற இந்த ஒரு இலை நாளை உன் கைகளில் கிடைத்து விட்டால் போதும். நிச்சயமாக நீ செல்லும் இடமெல்லாம் வெற்றியை பெற்றுவிட்டுத்தான் திரும்புவாய். நீ நினைத்த காரியங்கள் எல்லாமும் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். இந்த கருப்பன் நான் சொல்வது போல உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு இலை உன்னுடைய தலையெழுத்தை மாற்றும் என்றால் நிச்சயமாக அதை நீ செய்வதுதானே நல்லது. உன்னை தேடி வரக்கூடிய சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் இந்த கருப்பன் நான் சொல்வது போல உனக்கான பல நல்ல மாற்றங்களை எப்பொழுதும் சரியாக சொல்லிக் கொடுக்கிறது என்பது உண்மை என்றால் இனி என்ன நடக்கிறதோ அவை அத்தனையும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் சரியாக உனக்கு நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் உனக்காக துணையிருந்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரிவர எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலம் இனி எந்த நாளும் உனக்கு நல்லதையே சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் எதற்காக நம்மை தேடி வருகிறது, இந்த தெய்வம் எதற்காக இந்த வாழ்க்கையில் நம்மை வழிநடத்துகிறது என்பது எல்லாமும் நீ எப்பொழுதுமே தெரிந்து கொள்ளும் ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். கருப்பன் உனக்காகவே துணையிருந்து ஒன்றை செய்யும் பொழுது இவை அத்தனையையும் என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க சரியாக மீட்டெடுத்து வாழ வேண்டும் என்பதனை மறக்காது. நான் இருக்கும் இந்த காலம், இந்த கருப்பன் உனக்கு துணை இருக்கும் இந்த காலம் இனி எப்பொழுதும் உன்னை நிச்சயமாக வாழச் செய்யும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நான் இருப்பது உனக்கு எந்த நாளும் சந்தோஷத்தையே உறுதிப்படுத்த வேண்டும். நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு பல நம்பிக்கையையும் பல நன்மைகளையும் நிச்சயமாக கொடுத்தே தீர வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. கருப்பன் சொல்லும் சொல் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். கருப்பன் சொல்லும் விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மனநிறைவை கொடுக்கும். வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்தது ஒன்றுதான், போராடி கொண்டே இருந்தால் நிம்மதி இருக்காது. போராடுவதை நிறுத்திவிட்டு கொஞ்சம் விதி விளையாடட்டும் என்று வேடிக்கை பார்த்தால் அதன் பிறகு நிச்சயமாக உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி அத்தனையிலும் என் பிள்ளை நீ சரியாக என்னவென்று உனக்கானதை உணர்ந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, கடல் அலைகள் ஓய்ந்தால்தான் குளிப்பேன் என்று காத்திருப்பவர் கடலில் குளிக்க முடியாது. அதுபோல பிரச்சனைகள் தீர்ந்தால்தான் வாழ்வேன் என்பவனால் வாழ முடியாது. போராட்டம் வாழ்க்கை, ஆனால் அதை நாம் சரியான கவனத்தோடு போராட வேண்டும். அதனை நாம் இஷ்டப்பட்டு போராட வேண்டும். கஷ்டப்பட்டு போராடுகிறேன் போராடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தோமானால் நடக்கக்கூடியது கூட உனக்கு எப்பொழுதும் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனைகளை கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக நீ மறந்து விடாது. என் குழந்தையே, எப்பொழுதுமே என்ன நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் பொழுதெல்லாம் உன் அப்பன் கருப்பன் உன்னிடத்தில் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியுமா? நான் முழுக்க முழுக்க உனக்கான சில விஷயங்களை தெளிவுபடுத்துகிறேன். எந்த நிலையிலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தோற்றுவிடக்கூடாது. எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததை விட்டுவிடக்கூடாது. எல்லாமும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை தரும் தெய்வம் இருந்து உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, எப்பொழுதுமே உன்னோடு நான் இருக்கும் நேரம் உன் கருப்பன் உனக்கு சொல்லித்தரும் இந்த பாடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மீட்டெடுக்கும் என்பதற்காகத்தான். எந்த நாளிலும் நீ நினைத்தது எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி எத்தனையோ சூழ்ச்சிகளும் எத்தனையோ சோதனைகளும் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. என் குழந்தையே, பணத்தை வைத்து எந்த ஒரு உறவையும் எந்த ஒரு மனிதரையும் தாழ்வாக கருதாதே. ஏனென்றால் வாழ்க்கை இங்கு நிரந்தரம் இல்லாதது. நொடியில் அத்தனை விஷயங்களும் மாறிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. பணம் மட்டும் போதும் என்று நினைப்பவர்களுக்கு மத்தியில் இந்த கருப்பன் சொல்கின்ற விஷயத்தை சற்று கவனமாக கேட்டு தெரிந்து கொள்.
முடிந்து போனதையெல்லாம் கனவாக நினைத்துவிட்டு இனி நடக்கக்கூடிய விஷயங்களை உன் வாழ்க்கைக்கானதாக எடுத்துக்கொண்டு நீ சரியாக பயணிக்க வேண்டிய நேரம் இது. நடக்கப் போவது ஒவ்வொன்றும் உனக்கு ஒரு சவாலாக இருக்க போகிறது. வாழ்க்கைக்கு தேவை பணமோ பொருளோ கிடையாது. புரிந்து கொண்டு எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காத, விட்டு விலகாத ஒரு உண்மையான அன்பு மட்டும்தான் இங்கு தேவை என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, அசையக்கூடிய சொத்தானாலும் அசையாத சொத்தானாலும் ஒரு மனிதனின் உடம்பு அசையும் வரை மட்டுமே அது பயன்படும் என்பதனை மறக்கக்கூடாது. சொத்து சேர்த்து வைக்க வேண்டும், அது தவறு கிடையாது. ஆனால் அதற்காக இப்பொழுது நமக்கு கிடைக்கின்ற சந்தோஷத்தை நாம் இழக்கக்கூடாது. யாருக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது என்று நீ செய்யும் அனைத்து தவறுகளையும் ஊருக்கே தெரியும்படி விதி ஒரு நாள் வெளிச்சம் போட்டு காட்டும் என்பதனை மறக்கக்கூடாது. அப்பன் சொல்லக்கூடிய விஷயம் உனக்கு புரிகிறதல்லவா? வாழ்கின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கிறதே என்று வேறொன்றை தேடாதே. நிச்சயமாக அது இதைவிட அதிகமான வேதனையை உனக்கு கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் உனக்கு சொல்வதை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் எழுதாமல் இங்கு எதுவும் நடக்காது. இறைவனை தேடாமல் எதுவும் கிடைக்காது. முயற்சி உன்னுடையதாக இருக்கும் பொழுது முடிவு தெய்வத்தினுடையதாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வாழ்க்கையில் பணமும் அதிகாரமும் இல்லாத போது யார் உன்னுடன் இருக்கிறார்களோ அவர்கள்தான் உன்னுடைய உண்மையான உறவுகள். உன்னிடம் பணமும் இருக்க வேண்டாம், அதிகாரமும் இருக்க வேண்டாம். நீ எதுவும் இல்லாத நிற்கதியாக நிற்கும் பொழுது கூட எந்த ஒரு உறவு உன்னை ஆதரித்து உன்னோடு பயணிக்கிறதோ அந்த உறவு உனக்கு உண்மையான அன்பை கொடுக்கும் ஒரு உறவாக இருக்கும் என்பதனை நீ ஒருபோதும் மறந்து விடாதே. என் குழந்தையே, எப்பொழுதுமே தெய்வத்தை தேடாமல் இங்கு எதுவும் நடக்காது கிடைக்காது என்று நான் சொல்கிறேன் என்றால், நீ எவ்வளவு முயற்சிகள் செய்திருந்தாலும் முடிவு தெய்வத்தினுடையதாக இருக்கிறது எனும் பொழுது அந்த முயற்சியை நாம் பின்வாங்கக்கூடாது. தெய்வத்தின் மனதை கரைக்கும் வலிமை உனக்குள் இருக்கிறது என்பதனை நீ மறக்காது. ஏதாவது நல்ல விஷயங்களை செய்யும் பொழுது யாராவது உன்னை அவமானப்படுத்தினால் அந்த அவமானங்களை நினைத்து அழாதே, கவலைப்படாதே. அழகான வாழ்க்கைக்கு அடித்தளமே அவமானங்கள் தான். இந்த அவமானங்கள் தான் உன்னை வாழச் சொல்லியே கற்றுக் கொடுக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. வாழ்க்கை பயணத்தில் விதி வலியது என்று தோன்றும் சமயங்களில் எல்லாமும் தெய்வம் அதைவிட வலியது என்பதனை நீ மறக்கக்கூடாது. படைத்தவன் மனது வைத்தால் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் மாற்ற ஒரு நொடி போதும். நம்பிக்கையோடு முன்னேறி செல்ல வேண்டும் என்பதனை மறக்க வேண்டாம். இறைவன் உன்னோடு எப்பொழுதும் இருக்கிறார் என்ற விஷயத்தை நீ ஒரு காலமும் கைவிட்டு விட வேண்டாம் என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு. நான் இருக்கும் இந்த காலம் உன்னை சுற்றி பல நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதனை நீ நம்பு. உனக்காகவே எப்பொழுதும் நான் துணையிருந்து வரக்கூடிய இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நல்லதையே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல விஷயங்களை எல்லாமும் தெரிந்து புரிந்து கொண்டு நாம் நம்பிக்கையோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். கருப்பன் ஒரு இலையை உனக்கு கொடுத்து இதனை நீ சரியாக பயன்படுத்து என்று சொல்கிறேன். அப்படியானால் இந்த இலையை என் குழந்தை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது. என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதும் உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களின் அடிப்படையில் உனக்கான தேவைகளை எல்லாமும் சரியாக உனக்கு வழிநடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நிலைகளை எல்லாமும் இந்த வாழ்க்கை சரியாகவே உனக்கு எடுத்து சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் என் பிள்ளை தனக்கு கிடைக்கும் இந்த வாழ்க்கையின் உண்மையான அன்பை ஒரு நாளும் நீ கைவிட்டு விடக்கூடாது. நான் உண்மையான அன்பை உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறேன். உன்னுடைய உண்மையான நம்பிக்கையை நான் உனக்கு தெளிவுபடுத்த எண்ணுகிறேன். இதையெல்லாமும் புரிந்து கொண்டால் உனக்கு வெற்றி நிச்சயம். என் குழந்தையே, கருப்பன்
உனக்கு என்றும் என்றென்றும் சொல்கிறேன். கடல் அலைகள் ஓய்ந்தால்தான் குளிப்பேன் என்று சொல்பவர்கள் கடலில் குளிக்க முடியாது. அதுபோல பிரச்சனைகள் தீர்ந்தால்தான் வாழ்வேன் என்று சொன்னால் அது வாழ்க்கையை முடிந்துவிடும். பிரச்சனைகளோடு கடந்து வாழ்க்கையில் நம்பிக்கையை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நேரம் என்பது அவரவரின் மனதை பொறுத்தது. நீ நல்லதை நினைத்தாலே போதும், உனக்கு எல்லாமும் நல்லதாகவே நடக்கும். நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்காதே. தெய்வம் உனக்கு கொடுக்கக்கூடிய ஆறுதலான வார்த்தைகளை எல்லாமும் உனக்கு தகுதி இல்லை என்று யார் சொல்வது? யாருக்கு இந்த வார்த்தைகள் சொந்தமோ, யாருக்கு தெய்வத்தினுடைய வார்த்தைகளை கேட்கின்ற பாக்கியம் முழுமையாக கிடைக்கிறதோ அவர்களைத்தான் இந்த வார்த்தைகள் சென்று சேரும் என்பதனை மறக்கக்கூடாது. உன்னுடைய உண்மையான அன்பை பயன்படுத்தி உன்னிடம் போலியாக நடித்து உன்னை மோசம் செய்யும் இந்த மனிதர்கள் இன்னொருவரிடம் இது போன்ற ஒரு நிலைக்கு ஆளாகுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாது. நல்லதே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். என் குழந்தையே, வெடித்து அழுது கொண்டிருக்கும் பொழுது வெடுக்கென்று எழுந்து கண்களை துடைத்து கொண்டு வெளியே வந்து சீராக அனைவரிடமும் சிரித்து பேசும் வித்தையை கற்றுக்கொள்வதெல்லாம் அவ்வளவு எளிதல்ல. அதற்கு அனுதினமும் அழுதே பழக்கப்பட்டிருக்க வேண்டும். அழுது அழுது அழுத்து போய்விட்டதல்லவா, அது அழுத்து போகும் பொழுது அழுத்தமும் போய்விடும். அளவுக்கு மீறிய சிரிப்பும் அழுகையும் தான் உன் மனதில் இருக்கும் அழுத்தத்தை குறைக்கும் என்பதுதானே உண்மை. கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு புரிகிறதல்லவா? மன அழுத்தத்தை போக்கிவிட்டோமானால் நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் நம்மால் எளிதாக சரியாக எதிர்கொள்ள முடியும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான நேரங்கள் இனி ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எப்பொழுதுமே நல்லதே நடக்கும் என்பதனை நீ நம்பு. நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எப்பொழுதும் நல்லதொரு நம்பிக்கை பிறக்கும் என்பதனை நீ நம்பு. கருப்பன் சொல்ல சொல்ல உனக்கு எல்லாமும் பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எந்த நிலையிலும் உனக்கு நன்மையும் நல்லதும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். என் பிள்ளை, நீ எதிர்பார்த்து எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் தொலைத்த விஷயங்கள் அத்தனையும் இனி உனக்கு நன்மைகளை கொடுக்க வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனிதம் இழந்து மண்ணாகி போய்கொண்டிருக்கின்ற கலிகாலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் பல சோதனைகளை கொடுக்கும் நிலைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. உணர்வுகளை கடத்த புலம்பினோமானால் ஏதோ ஒரு நாளாவது நமக்கானவர்களின் செவிகளை அந்த நேரத்தை நமக்கு வழங்கி நம்முடைய புலம்பல்களை என்னவென்று கேட்டு விடுவார்கள் என்பதுதான் இங்கு ஒவ்வொருவரின் எண்ணமாக இருக்கிறது. தினம் தினம் புறக்கணிக்கப்பட்டதனால் ஆறுதல் கிடைக்கவில்லை. என் குழந்தையே, புலம்பாதே. நிச்சயமாக உன்னுடைய உணர்வுகளை மதிக்கும் ஒருவர் உன் வாழ்க்கையில் நிச்சயம் உன்னை தேடி வருவார் என்பதனை மறக்காதே. ஒரு ஏமாற்றம்தான் தனிமையை தேட வைக்கும். ஒரு துரோகம் அவர்களிடமிருந்து உன்னை விலக வைக்கும். ஒரு அவமானம் புது பாதையை தேட வைக்கும். இப்படி எல்லாவற்றையும் அவர்கள்தான் உனக்கு கொடுத்துவிட்டு மிக எளிதாக உன்னை பார்த்து மாறிவிட்டாயே என்று சொல்வார்கள். இதற்கெல்லாம் நீ அசந்து போய் நிற்காதே. இதற்கெல்லாம் என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டு நிற்காதே. உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். உன்னை தேடி வருவது எல்லாமும் என்னவென்று முழுக்க முழுக்க என் பிள்ளை தெரிந்து கொள்ள தயாராக இரு. நடந்து முடிந்தது எல்லாமும் நன்மையே என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து நடந்து கொள்வாய். உன்னை தேடி வரும் இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ முழுக்க முழுக்க சரியாக பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கு நடக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் சரியாக உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலம் உனக்கு வேண்டியதை எல்லாமும் உனக்கென்று நான் சரியாக
சொல்லிக் கொடுத்து உன்னை வாழ வைப்பேன். கருப்பன் சொல்வது போல ஒருவேளை இன்று என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டிருப்பது உண்மை என்றால், என் குழந்தையே, நாளைய தினம் அஷ்டமி திதியினுடைய நேரம். அஷ்டமி நாள் சிவபெருமானினுடைய உக்கிர ரூபமான கால பைரவரை வழிபடுவதற்குரிய நாள். இந்த நாளில் சிவபெருமானுக்கு பிடித்த வில்வ இலை உன் கைகளில் வந்து சேர்கிறது என்றால், சிவபெருமானுக்கு பிடித்த வில்வ இலை உன் கையில் இருக்கும் என்றால், நிச்சயமாக என் பிள்ளை, இதைவிட பேரதிர்ஷ்டம் உனக்கு வேறெதுவும் கிடையாது. இந்த அதிர்ஷ்டத்தை என் குழந்தை பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல், நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கையை உனக்கு சாதகமாகவும் நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் தெய்வம் ஏதாவது ஒரு வகையில் உன்னை வந்து சேரத்தான் நினைக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாமும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். என் குழந்தையே, எப்பொழுதுமே நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் நமக்கு என்ன தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளுமே நான் உன்னோடு இருக்கும் இந்த நேரங்கள் நீ எதற்கும் அவ்வளவு சுலபமாக கைவிட்டு விடக்கூடாது. எதற்கும் எந்த ஒரு நிலையிலும் என் பிள்ளை நீ கடந்து வந்துவிட நினைக்கக்கூடாது. இத்தனை காலமும் நீ பட்ட வேதனைகள் எல்லாமும் மறைந்து உனக்கு நல்லது நடக்கும். வில்வ இலை சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த முப்பரிமாண சக்தி கொண்ட புனிதமான இலை. இது இடதுபுறம் பிரம்மா, வலதுபுறம் விஷ்ணு, நடுவில் சிவன் என திரிசூல வடிவத்தையும் இச்சா கிரியா ஞான சக்திகளையும் குறிக்கும். சிவனை வில்வத்தால் வழிபட 7 ஜென்ம பாவங்கள் நீங்கி சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். என் குழந்தையை, மருத்துவ குணம் கொண்ட இந்த வில்வ இலையை ஒருவர் தன் கையில் வைத்திருக்கும் பொழுது அவர்களினுடைய மன அழுத்தம் குறையும். மன அழுத்தத்தினால் தானே இங்கு பல சோதனைகள் நடக்கிறது, பல வேதனைகள் நடக்கிறது, பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் பின்வாங்கி நிற்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு இலை உன் கையில் இருக்கும் பொழுது அது உன் மன அழுத்தத்தை குறைத்து எந்த ஒரு முடிவையும் உன்னை தெளிவாக எடுக்க வைக்கும் என்றால், அந்த முடிவை நீ தெளிவாக எடுப்பது நியாயம்தானே? அதனை நீ சரியாக செய்வது முறைதானே? இதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். என் குழந்தையே, விஷ்ணுவிற்கு துளசி போல சிவபெருமானுக்கு வில்வ இலை. சிவபெருமானை துதித்து ஒரு வில்வ இலையை சமர்ப்பித்தாலும் 7 ஜென்ம பாவங்கள் நீங்கும். வில்வ இலையை நீ கையில் வைத்திருக்கும் பையில் வைத்துக்கொண்டு எடுத்துச் சென்றாயானால் நிச்சயமாக பணப்புழக்கம் அதிகரிக்கும். இது திரிசூலத்தினுடைய குறியீடு. இது சிவலிங்கத்தின் அதிர்வலைகளை ஈர்க்கும் திறன் கொண்டது. வில்வ இலையினுடைய சாறு கண் பார்வையை மேம்படுத்தும். என் குழந்தையை, சளி, இருமல், மூக்கடைப்பு போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் சிறந்த மருந்து. பல்வலி மற்றும் வாயில் ஏற்படும் புண்களை இந்த இலை குணப்படுத்தும். மன அழுத்தத்தை குறைத்து மனதை அமைதிப்படுத்தும். வில்வ பழம் சாப்பிட்டால் செரிமானத்திற்கு நல்லது, வயிற்று உபாதைகளை குறைக்கும். என் குழந்தையே, 4, 5, 7 அல்லது 11 இதழ்கள் கொண்டு வில்வ தளங்களை பயன்படுத்துவது சிறப்பு. வில்வத்தின் பின்புறம் உள்ள காம்பு நீக்கப்பட்டு சமர்ப்பிக்கப்பட வேண்டும். வில்வ மரத்தை வீட்டில் வளர்ப்பது மிகவும் மங்களகரமானது மற்றும் சுபகாரியங்களுக்கு உதவும். என் குழந்தையே, என்ன நடந்தாலும் சரி, உன் கருப்பன் நான் சொல்கின்ற விஷயம் ஒவ்வொரு நிலையிலும் உன் தலையெழுத்தை மாற்றும் என்பதனை நீ நம்பு. ஒவ்வொரு நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான தேவைகளை அது உணர்த்தும் என்பதனை நீ நம்பு. உன் அப்பன் இந்த கருப்பன் துணையிருந்து உன்னை வழிநடத்தும் இந்த நாட்கள் இனி உனக்கான தேவைகளை முழுக்க முழுக்க என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள். நல்லது நடக்கட்டும். இந்த கருப்பன் துணையிருந்து நடத்துவது எல்லாமும் எப்பொழுதும் உன்னுடைய வெற்றியை என்னவென்று இங்கே பிரதிபலிக்கட்டும். இதனை ஒரு காலமும் நீ மறந்து விடாதே. கருப்பன் சொல்ல சொல்ல உனக்கு நல்லது நடப்பது இனிமேல் நீயே கண்கூடாக புரிந்து கொள்வாய். எந்த அளவில் அப்பன் நமக்காக ஒரு விஷயத்தை முன்னெடுத்து வந்திருக்கிறார் என்று. இனி என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சிந்தனைகளை பொறுத்து இனி மாறுபடட்டும். எந்த நாளிலும்
அப்பன் சொன்ன வார்த்தைகள் உன் வாழ்க்கையை மாற்றும் என்பதனை நம்பு. நல்லது நடக்கும்படி நீ முன்னே வந்து விட்டால் போதும். எதிலும் உன் வெற்றி அங்கே உறுதியாக உனக்கு கிடைக்கும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.